சாமியே சரணம். சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். சபரிமலையில் மண்டல பூஜைக்கான நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வருஷம் முந்தைய காலங்களை விட பக்தர்களுடைய வருகை வெகுவாக அதிகரிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம் சும்மாங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு இந்த வருஷம்தான் நாடு முழுவதிலும் இருந்து ஐயப்ப பக்தர்கள் திரளானோர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு படையெடுத்து வர்ற மாதிரி இந்த இந்த கடந்த 2 நாட்களில் அவ்வளோ பக்தர்கள் கூட்டம் அங்கே அலைமோதிக்கிட்டு இருக்கு. முதல் நாட்கள்லேயே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரெலாம் திணறி போயிருக்காங்க. 2வது நாள் இன்றைக்கி அதை விட கூடுதலான கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மண்டல பூஜை அந்த சீசனை பற்றி எதிர்பார்ப்பை மேலும் இந்த வருஷம் அதிகப்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களிடையே இந்த வருஷம் அந்த மண்டல கால அந்த பூஜையோட அந்த சபரிமலை சீசன் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணியிருக்கு. சபரிமலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டிஜிட்டல் மயமாக்கல், அதாவது ஆன்லைன் முன்பதிவோடைய ஆதிக்கம் அதிகரிச்சிருக்கு. சரியாக சொல்லணும் அப்படின்னா, முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிடும் பொழுது பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் நேரடியாக சென்று வரிசையில் நின்று தரிசனத்தை பெற்று வராங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து வந்த கேரள போலீஸார் இந்த வருஷம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில் அந்த கேரள அரசு ஆன்லைன் முன்பதிவு முறையை இந்த வருஷம் அதிகமாக தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதை நோக்கின அதை முன்னிட்டு தான் நிறைய விஷயங்களை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டும் சில அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுடைய சபரிமலை தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படக்கூடிய அந்த பக்தர்களுடைய பெரும்பாலானோர் ஆன்லைன் முன்பதிவு மூலமாக தான் அங்கே சபரிமலைக்கு இந்த வருஷம் வர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேரள அரசு சார்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதன் மூலமாக பக்தருடைய வருகை அந்த நேரம் இருக்குல்ல, அந்த டைமிங் அதை பிளான் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதனால் சன்னிதானத்தில் தேவையற்ற நெரிசலை தவிர்க்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தையும் கேரளா போலீஸாரும் கேரள அரசும் சொல்கிறாங்க. அவசர வசதிகள் இந்த வருஷம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆன்லைன் புக்கிங் செய்ய முடியாத பக்தர்களுக்காக வழியிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஸ்பாட் புக்கிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. டிஜிட்டல் முறையிலான முன்பதிவு இந்த சீசன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. கேரள அரசும் கேரள போலீஸாரும் இந்த விஷயத்தை தான் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த வருஷம் நடைபாதை மற்றும் மருத்துவ வசதிகள் மேம்பட்டு இருக்கிறதா, பழைய கால சிரமங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது, முன்னாடியெல்லாம் பிரதான மலையேற்ற பாதையான பம்பை சன்னிதானம் அந்த பாதையில் இந்த மழைக்காலங்களில் அதிகப்படியான சிரமங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த டைமிங்கில் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்த பக்தர்களாக இருக்காங்களே, அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னும் காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. முக்கியமாக இந்த வருஷம் வரலாறு காணாத கூட்டம் கூடி இருக்கிறதுனால முதல் 2 நாட்களையே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் அப்படியே திணறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி வந்துட்டாங்கன்னா சரி போகட்டும், அவங்களாவே சரி பண்ணிக்கிட்டோம், அவங்களாவே போகட்டும், அவங்களாவே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இங்கேருந்து போன தமிழக பக்தர்கள் ஒரு குறையாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே காத்திருப்பதாகவும், இதனால் வீட்டுக்கு உயிரோடு போகுமான்னு கூட தெரியலை அப்படின்னு இன்னைக்கு முக்கியமான தொலைக்காட்சியில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையிலேருந்து புலம்பி தவிச்ச பேட்டிகளை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை தவிர மற்றபடி இந்த வருஷம் மற்ற அடிப்படை வசதிகள் சற்று முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. முக்கியமாக மருத்துவ வசதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சார்பில் அங்கே மருத்துவ முகாம்கள் இந்த வருஷம் புதுசாக இடம்பெற்றிருக்கு. தமிழக அரசின் சார்பில் அங்கே கேரளா அரசிடம் அனுமதி பெற்று பல்வேறு இடங்களில் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை சுகாதாரத்துறை அமைச்சரும் சேகர்பாபு அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி அடிப்படை இந்த பாதை சீரமைப்பை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் நடந்து செல்ல வசதியாக பாதை புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலையேறக்கூடிய பக்தர்கள் சற்று இளைப்பாற வசதியாக புதிய ஏற்பாடுகள்லாம் அங்கே அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. மருத்துவ சேவையும் பொதுவாகவே அதிகரிச்சிருக்கு. இந்த வருஷம் கேரளா கவர்மெண்ட்டும் மருத்துவ சேவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க.
இந்த வருஷம் ஐயப்ப பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் உடல்நல குறைவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த பாதையில் முக்கியமான இடங்களில் மருத்துவ குழுக்களும் அந்த முதலுதவின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான அடிப்படை வசதிகளும் முந்தைய ஆண்டுகளை விட அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கூட்ட மேலாண்மை திட்டம் பற்றி பார்ப்பதும் அவசியமாக இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்கு. அதனால் கூட்ட மேலாண்மை இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக ரோல் ப்ளே பண்ணுது. பக்தர்களுடைய எண்ணிக்கை இந்த வருஷம் சபரிமலையில் அதிகரித்ததுனால பாதுகாப்பிற்கான தேவையும் அதிகரிச்சிருக்கு. முந்தைய நிலையை பார்க்கும் பொழுது, அதாவது போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முந்தைய காலங்களில் முக்கியமான இடங்களில் மட்டும்தான் போலீஸார் பாதுகாப்பு பணியில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கூட்ட மேலாண்மை அந்த திட்டத்தின் கீழே நிறைய கட்டமைப்புகள் புதுசாக செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக நான் பம்பை ஆறுன்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் போய் இறங்கும்ல, அப்படி அந்த பம்பை முதல் ஐயப்பன் கோயில் சன்னிதானம் வரைக்குமே கூடுதலான போலீஸார் அந்த டீம் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்காங்க. முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல 3-4 இடத்துல 5 இடத்துல அப்படி தானே இருப்பாங்க. இப்போ பல்வேறு இடங்களில் அந்த போலீஸார் ஒரு டீம் வந்து அந்த குழுக்களாக பிரிஞ்சு டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விஷயங்களும் நமக்கு செய்திகள் கிடச்சிருக்கு. இப்படி போலீஸார் அதிக குழுக்களாக பிரிஞ்சு டியூட்டி பார்க்கறதுனால ஒரே நேரத்தில் அதிகப்படியான பக்தர்கள் ஒரே இடத்துல கூடுறதையும் தவிர்க்க முடியுது, போலீஸார் அதை கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. ஆனால் முதல் 2 நாட்கள் அங்கே அப்படி இல்லை, பிளான் பண்ணதை மீறி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி கூட்டம் அலைமோதி கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு விஷயமாக பேசும் பொருளாக இந்த 2 நாட்களில் கேரளாவில் பேசும் பொருளாக மாறிப்போன ஒரு விஷயமா இருக்குது. இந்த வருஷம் சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்க்கிங் மற்றும் அடிப்படை தேவைகளை பற்றி பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கூட்டம் அதிகரிச்சிருக்கு. அதனால் பார்க்கிங் அந்த அடிப்படை வசதிகளும் ரொம்ப முக்கியமான விஷயமாக ரோல் ப்ளே பண்ணுது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் அங்கே சபரிமலைக்கு வந்துட்டு போகிறதுனால பார்க்கிங் ஒரு பெரிய சேலஞ்சாகவே கேரளா அரசுக்கு இருக்குது, கேரளா போலீஸாருக்குமே இருக்குது. தற்போதைய சவால் என்ன அப்படின்னு அங்கே பார்க்கும் பொழுது இந்த வருஷம் சில இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி இன்னும் முழுமையாக அந்த பிளான் திட்டமிடப்படலை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அங்கே கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற விஷயங்களும் பக்தர்கள் ஒரு புலம்பலாகவே இந்த முறை ஒரு புகாராகவே ஒரு புலம்பலாக தான் சொல்லியிருக்காங்க. அடிப்படை வசதிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சபரிமலை அந்த கோயில் இருக்கக்கூடிய பம்பை ஆறுலேருந்து சன்னிதானம் வரைக்குமே நீண்ட ஒரு வனப்பகுதி வழியாக தான் நடந்து போகக்கூடிய சூழல் இருக்குது பக்தர்கள் எல்லாருக்குமே. அதனால் அந்த ஆற்றுலேருந்து சன்னிதானம் வரைக்கும் கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்னும் கூடுதலாகவும் குறிப்பாக சுத்தமாகவும் இருக்கக்கூடிய தேவை அங்கே இருக்குது. இந்த விஷயத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்கள் கோரிக்கையாக முன் வச்சுருக்காங்க. பல ஆண்டுகளாக இந்த விஷயங்கள் அங்கே கோரிக்கை முன் வச்சுக்கிட்டே பட்டிருக்கு. இந்த வருஷமும் இந்த விஷயத்தை வந்து அடிப்படை வசதிகள், குறிப்பாக குடிநீர் வசதிகள், கழிவறை வசதிகள் வேணும் அப்படிங்கிற தேவையும் இந்த வருஷமும் பக்தர்கள் முன் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் சபரிமலை சீசனை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் வசதிகளோட அதே நேரத்தில் வரலாறு காணாத பக்தர்கள் கூட்டத்தோடு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல் 2 நாட்களுமே அனைத்து பக்தர்களுமே பாதுகாப்பாக சென்று ஐயப்ப சாமியோட அருளை பெற்று திரும்ப வேண்டும். பி சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணி சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அப்படிங்கிறதையும் இந்தியா தமிழ் நியூஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.